வணக்கமுங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு கதைக்குள்ள போயிரலாம். ஒரு ஊரில் பெரிய புளுகன் இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஏதாவதொரு புளுகை அவிழ்த்து விடுவது அவனது வழக்கம். அன்றைக்கு அவன் அவிழ்த்துவிட்ட புளுகு என்னவென்றால், இரவில் வரும் பேய்கள் வெள்ளையாகவும் பகலில் வரும் பேய்கள் கருப்பாகவும் இருக்கும். இதை நான் நேரில் பார்த்தேன் என்பதுதான். ஊரில் சிலர் கூடி இரவில் பேய் வருவதை நிரூபிக்க வேண்டும் என்று புளுகனை நிர்பந்திக்கத் தொடங்கினர். புளுகனோ எவ்வளவோ சமாதானம் கூறியும் அவர்கள் விடவில்லை. ஒரு நாள் இரவு தெருவில் கூடி நின்றனர். புளுகனுக்கோ இனி தமது குட்டு வெளிப்பட்டுவிடும் என்ற பயம் ஏற்பட்டது. அச்சமயத்தில் நீண்ட உருவம் ஒன்று, அதுவும் வெண்மை உடை தரித்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதுதான் சமயம் என்று நினைத்த புளுகன், அதோ பேய் வருகிறது என்று கூறினான். தைரியசாலிகளான இரு நபர்கள் அந்த பேயை அடிக்கத் தடிகளுடன் சென்றனர். அடி விழுந்தது. ஐயா, என்ன அடிக்காதீர்கள், நான் என் சொந்தக்காரன் வீட்டுக்கு வருகிறேன் என்று கூறியது அந்த உருவம். யார் உனது சொந்தக்காரன் என்று அவர்கள் கேட்க இருவருக்கும் தர்மடிதான். அயோக்கிய பயலே, நீயே என்னை பேய் என்று கூறி சிக்க வைத்தாயா? நீ கடன் கேட்டாய் என்று பணம் கொண்டு வந்தேன். இனி உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு பணப்பையை எடுத்துக் காட்டிவிட்டு அவர் சென்று விட்டார். புளுகனுக்கு பணம் கிடைக்கவில்லை. வீடு ஜப்தி செய்யப்பட்டு விட்டது. புழுகுவதை நிறுத்திவிட்டு புலம்ப ஆரம்பித்தான். நன்றி. அவ்வளவுதாங்க, நான் கதை நல்லா சொல்றேனா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. வரணுங்க.